அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள் 2.5 வருஷம் ஒரு ராசியில் சேர்ந்து நன்மையும் செய்வர், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிறார். 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3 2 7.5. இப்போ எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் வந்து அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்காராவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். பொதுவாக மிதுனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா புதனுடைய ஆதிபத்தியத்தில் வரீங்க. கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, ஜீவனங்கள், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது திருநள்ளாறில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அந்த சனிப்பெயர்ச்சி நமது மிதுனராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். புதன் நட்பு, அதனால் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான யோகத்தை தான் தரப்போகிறார். கணித சம்பந்தமான தொழில், கணக்கு வழக்கு சிறப்பாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சிஏ படிக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் டேலி ஆகலை, அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் சிறப்பு. இந்த 2.5 வருஷம் ஒன்றும் யாரும் எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு மிகச் சிறப்பானது யோகம். அதே மாதிரி கல்வித்துறை சிறந்து விளங்கும், கல்வி பயிலக்கூடியவர்கள் சிறந்து விளங்கலாம். மிகச்சிறப்பான ஒரு அம்சம் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். ஏன்னா உத்தியோகஸ்தானத்திற்கே வரார். புதிய பொறுப்புகள் உத்தியோகத்தில் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வேலைகளை செய்தாலும் பாராட்டுகள் கிடைக்காது. அப்படித்தான் போயின்னு இருந்தது. அதற்குண்டான ஊதியமும் இருக்காது, உழைப்புக்கு தகுந்த பாராட்டுகளும் இருக்காது. இப்போ இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது. அவங்க செய்கிற ஜாப்பில் மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர யாரும் இல்லைன்னு சொல்லலாம். உத்தியோக உயர்வு, உத்தியோகத்தில் தனித்திறமை, உங்களுடைய திறமையெல்லாம் காட்டலாம். பதவி உயர்வு, அதாவது ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜாக போகும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2 பேரை தாண்டி அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு அப்புறம் 2 பேர் இருப்பான், அவனையெல்லாம் பீட் பண்ணி நீங்கள் போய் அந்த இடத்துல கோருவீங்க. அந்த மாதிரி அலுவலகத்தில் ஒரு பெரிய ஒரு பாராட்டுகளும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். ராஜ சன்மானம் கிடைக்கும், ராஜ மரியாதை. அதாவது ராஜ மரியாதைன்னா என்னென்னா அரசாங்க பரிசுகள். இப்போ அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த திறமையானவர்களுக்கு ஒரு துறையில் சார்ந்தவர்களுக்கு அதில் அந்த துறையில் அவர் ரொம்ப சாதிச்சிருந்தார்னா அவங்களுக்கெல்லாம் பரிசுகளை கொடுப்பாங்க. பாராட்டுக்களும் பட்டங்களும், கலைமாமணி, ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று கொடுக்குறேன். பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன், பத்மபூஷன், ஆஸ்கர் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விருதுகள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இப்போ இருக்குது. அரசியலில் சாதிக்கலாம். அரசியலில் உங்களுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை. மிதுன ராசிக்காரங்க அரசியலில் சேரலாமா வேண்டாமா, நிற்கலாமா நிற்க வேண்டாமா, கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமா, இப்படி எல்லாம் இருந்தீர்களானால் கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அரசியல் கை கொடுக்கும். அரசியலில் இறங்கி வேலை செய்யலாம். ஏற்கனவே அரசியலில் இருந்தால் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் வழங்கப்படும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். விட்டு சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள். நண்பர்களாக இருக்கட்டும், விரோதமான இருந்தவர்கள், உங்களை விட்டு பிரிஞ்சு சென்றவங்கள ஒன்று சேருவாங்க. உங்களுக்கு ஒன்றுக்கு ஆகாது, அவன் தத்தி, அவன் தண்டம், சாப்பிட்டு தூங்குவான், எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டான், இப்படிலாம் நிறைய பேர் நம்மளை திட்டுவாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு 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 நம்ம மனசு புண்பட்டு இருக்கும். அதே வாயால் இப்போது உன்ன மாதிரி யாரும் இல்லை,
நீ தான் அருமை, உங்கள்கிட்ட யாரும் மோத முடியாது, மிகச்சிறப்பு, நீ சாதிச்சிட்டடா இப்படின்னு அந்த வாயால் நம்மளை பாராட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். நாம்ளும் அந்த மாதிரி திறமையை வளர்த்துப்போம். எந்த துறையாக இருந்தாலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இரும்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள், தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், தோல் சம்பந்தமான தொழில்கள், எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள், லேத் சம்பந்தமான லேத், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், கட்டுமான பணியாளர்கள். கட்டுமான பணிங்கிறது பெரிய விஷயம். பிளான் போடுறதுலேருந்து, இடம் வாங்குறதுலேருந்து போட்டு அதை நிர்வாகம் பண்ணி நம்ம ஒரு இடத்துல கட்டினா அது ஒரு மூலையில் இருக்கும். அதெல்லாம் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு. இந்த 2.5 வருஷத்தில் ஒரு 6 மாதத்தில் ஒரு வீடு கட்டினாங்கன்னா இந்த 2.5 வருஷத்தில் ஒரு 50 வீடு கட்டி நாம் முன்னேறலாம், நம்மளுடைய தொழிலில் விருத்தி பண்ணிக்கலாம். கட்டுமான பணியாளர்கள் எடுத்துட்டால் அது சித்தால் மேஸ்திரியிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய ஆர்கிடெக்ட், பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடிய இன்ஜினியர்கள் வரைக்குமே மிகச்சிறப்பு. அதே மாதிரி குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், குடிசை மாற்று வாரியம்னு சொல்லக்கூடிய வீடுகள் சம்பந்தமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி சிறப்பு. இருந்தாலும் மிதுனராசி நேயர்கள் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்க்கணும். இந்த பதிவை கேட்டுட்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மிதுனராசிக்கு ஒரு 70% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டுருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேறு, இல்லைங்கிறது வேறு. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம் ஆட்சி நீச்சம், இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள், முன்னோர்கள், அது போக ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுன்னா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்ம இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.